ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்களே ரெடி பண்ணணுமா? அந்த வீடியோவில் நம்ம அதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்களே உங்கள்கிட்ட இருக்க சொந்த பொருளை வச்சு பழைய பொருளை வச்சு ரெடி பண்ணலாம். இதுக்கு பொருள் வாங்கி போட்டாலும் என்னென்ன பொருள் வாங்கி போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க நம்ம வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஸ்பீக்கர் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர் ஒரு பழைய ஹோம் தேட்டரில் உள்ளது, சும்மா கிடந்துச்சு. அதனால் இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துருக்கிறோம். இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் எந்த ஸ்பீக்கர் வச்சுனாலும் அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ஸ்பீக்கர் நமக்கு தேவை. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபயர் போர்டு. இது ஒரு மினி ஆம்பிளிஃபயர் போர்டு தான். இது வந்து உங்களுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சியை வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆடியோ ஃப்ரீக்வன்சியை மாற்றி கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஆடியோ இருக்கும், அவுட்புட் ஆடியோ இருக்கும், லெஃப்ட் ரைட்டு. அதுபோல் ஒரு 5 வோல்ட்டு இன்புட் கொடுக்க மாதிரி இந்த போர்டில் இருக்கும். டிசைன் வந்து பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் மொத்த சதுர செட்டப்பே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் போர்டு. இந்த மியூசிக் போர்டு வந்து நம்ம வந்து ஒன்று கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஏன்னா இந்த மியூசிக் போர்டு மாடல் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இதில் பல வகையான மாடல்கள் இருக்குது. ப்ளூடூத் மட்டுமே அட்டாச் ஆகிற மாதிரி போர்டெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இது மெமரி கார்டு, ப்ளூடூத்து, பிறகு பென்ட்ரைவு எல்லாமே இதில் ஆக்ஸு எல்லாமே குத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு மினி போர்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த போர்டை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ரிமோட் உண்டு. நம்ம இப்போது ரிமோட் வச்சு யூஸ் பண்ணல, பட்டன் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் போர்டு ப்ளஸ் அந்த ஸ்பீக்கரு ப்ளஸ் அந்த ஒரு ஆடியோ போர்டு, இந்த மூணுமே சேர்ந்து நம்ம வச்சு ஒரு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள அந்த ஸ்க்ரூவை கலட்டிக்கிடும். ஏன்னா இதில் இருக்க அந்த ஒயர் வந்து கொஞ்சம் பழைய ஒயராக இருக்குது. அதனால் கான்டாக்ட் சரியாக கிடைக்காது. அப்படிங்கிறதுனால வேறு ஒயர் நம்ம போட போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்பீக்கர் வந்து கவரை வந்து கலட்டுறோம். பாருங்கள், அந்த ஒயர் தான் ஸ்பீக்கர் கவரை கலட்டுறோம். 4 ஸ்க்ரூவும் கலட்டியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்க அந்த ஒயர் வந்து சரியில்லை. அந்த ஒயரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அந்த ஒயர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதாச்சும் என்னென்னா கண்டினியூட்டி கரெக்டாக கிடைக்காது. அதனால் நம்ம புது ஒயராகவே போட்டுக்கிடும். அப்படிங்கிறதுனால அந்த ஒயரை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு 2 ஒயருமே கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வேறு ஒயரை அதுக்கு பதிலாக வச்சு போட போகிறோம். ஸ்பீக்கரை பாருங்கள், ஸ்பீக்கர் உள்ளெல்லாம் நல்லா புதுசாக நல்லா இருக்குது. வெளியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூசு போட்டிருக்கு. உள்ள அமைப்பு, ஸ்பீக்கர் அமைப்பு நல்லா புதுசாக இருக்குது செட்டப்பு. பாருங்க, நான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்டலை. அதாச்சும் உங்களுக்கு ஒயரை பற்ற வச்சு வெளியே எடுத்துட்டேன், லைன் கொடுத்து வெளியே எடுத்துட்டேன். அந்த பாருங்கள், அந்த சிகப்பு கலரும் ப்ளூ கலர் ஒயரும் எடுத்துட்டேன். பாருங்கள், இதுதான் அந்த ஸ்பீக்கரில் உள்ள நம்ம புது ஒயராக போட்டிருக்குது. இப்போது அந்த ஒயரை வந்து நம்ம வந்து அது தேவைக்கேற்ப கட் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை கனெக்ஷன் பண்ண போகிறோம் போர்டை. அதாச்சும் மியூசிக் போர்டையும் ஆம்பிளிஃபயர் போர்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிளிஃபயர் போர்டில் வந்து எல்லாமே சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சால்ட்ரிங் பண்ணி அதிலே லைன் எடுத்துக்கிடணும். இப்போ தேவைக்கு தக்கன நம்ம வந்து ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் வச்சு அதை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இது வந்து ஆம்பிளிஃபயர் போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒயரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் போர்டில் வந்து உங்களுக்கு இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். நம்ம இன்புட்டில் வந்து கீழே தான் இதை கொடுக்கணும். அந்த பாருங்கள், LTRன்னு இருக்கா, அதில் வந்து Tக்கும் Lக்கும் கொடுக்கலாம், இல்லைனா Tக்கும் Rக்கும் கொடுக்கலாம். நம்ம ஏதாச்சும் விருப்பப்பட்டதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் தான் வைக்கிறதுனால நம்ம ஒரு லைனை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நம்ம இதுதான் இந்த மியூசிக் போர்டில் இருந்து வரக்கூடிய அவுட்புட்டு ஆடியோவை ஃப்ரீக்வன்சியாக அதாச்சும் கூடுதலாக பெரிய ஹையண்ட் ஃப்ரீக்வன்சியாக மாற்றி கொடுக்கக்கூடிய போர்டு. ஆடியோ லெவல் வந்து மியூசிக் போர்டில் வந்து கம்மியாக வரும். இதில் வந்து அதிகப்படியான இதாக வச்சு ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்பீக்கருக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்பீக்கரில் அதே மாதிரி அவுட் கொடுக்க போகிறோம். பாருங்கள், அது 5 வோல்ட்டு. உங்களுக்கு வந்து அந்த போர்டுக்கு 5 வோல்ட்டு தேவை. அதுக்குள்ளே லைனு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அது நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணியிருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோக்கு தான் இப்போ நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், அவுட்புட்டு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்கோம், 2 எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுக்கலாம். அந்த 5 வோல்ட்டுன்னு இருக்கலாம், அதில் 2 ஒயர் கொடுத்து ப்ளஸ் மைனஸ் சால்ட்ரிங் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு இன்புட்டுக்கும் ஆடியோ இன்புட்டுக்கும் ஆடியோ அவுட்புட்டுக்கும் லைன் எடுத்தாச்சு. இப்போ அந்த சப்ளை லைனுக்குமே ஆடியோ எடுத்துட்டோம். பாருங்கள், சப்ளை லைனுக்குமே நம்ம ஆடியோ எடுத்துட்டோம்.
பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து வந்து மியூசிக் போர்டோட அதை வந்து இன்புட்டை வந்து ஆடியோ இன்புட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதாக. நான் அதுக்கு தான் அந்த பின்னு மாதிரி கனெக்ட் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பின்னு மாதிரி இருக்க ஈஸியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சார்ஜர் நமக்கு மெயின். நம்ம சார்ஜரை ஃபஸ்ட்டு காட்டவே இல்லை. சார்ஜர் வந்து மெயின். சார்ஜர் வச்சு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், லைன் கொடுக்க போகிறோம். இது வந்து இந்த சார்ஜர் வந்து 1 ஆம்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 2 ஆம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆடியோ சவுண்டு எல்லாமே நல்ல எஃபெக்டாக இருக்கும். இது வந்து 1 ஆம்ஸு, அதனால் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இது 5 வோல்ட்டில் 2 ஆம்ஸ் சார்ஜர் போட்டிங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டாக இருக்கும், சவுண்டும் எஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி லைன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சார்ஜரை தான் உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் அந்த போர்டுக்கும் அந்த மியூசிக் போர்டுக்கும் அதாச்சும் யூஎஸ்பி போர்டுக்கும் நம்ம வந்து ஜாயின் கொடுக்க போகிறோம். ரெண்டையுமே ஒரே கனெக்ஷனில் கொடுக்க போகிறோம். இப்போது இதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு வந்து 2 ஆம்ஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். ரெண்டுலேயுமே நம்ம ஜாயின் கொடுக்குறதுனால இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஆம்ஸ் எடுக்கும். அப்படிங்கிறதுனால 2 ஆம்ஸ் சார்ஜர் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் எடுத்துருக்கோம். அதாச்சும் இதுதான் ப்ளூடூத் மாடுவல் பிளேயரு. இதை எடுத்துருக்குறோம். இதில் வந்து சப்ளை லைனை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் பண்ணிக்கிட்டோம். 5 வோல்ட் சப்ளை தான் இதுக்கும். பாருங்கள், சப்ளை லைனில் ப்ளஸ் மைனஸ் நம்ம ஸ்லீவ் பண்ணிக்கிறோம். எல்லாமே இதில் வந்து பின்னு டைப்பு தான். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ண தேவையில்லை. கீழே அந்த பின்னை மொத்தம் லாக் பண்ணி விட்டாச்சுன்னா அது செட் ஆகிக்கிடும். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸுக்கு மைனஸு, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். சார்ஜரில் உள்ள ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து அதே மாதிரி அந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் உள்ளது ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுறேன். இன்புட்டு சப்ளைக்குள்ளே ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணி அதையும் இதே லைனில் ஜாயின் பண்ணுறோம். மைனஸு, இப்போ அதே ப்ளஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், அதாச்சும் சார்ஜர் ப்ளஸ்ஸு, அந்த பிளேயரு ப்ளஸ்ஸு, அது போக ஆம்பிளிஃபையர் போர்டு ப்ளஸ்ஸு, மூணையுமே கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு டேப் அடிச்சு விட்டுக்கணும், ஸ்டார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் அதை டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து மைனஸ் அதே மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. அதாச்சும் உங்கள்கிட்ட வந்து இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளூடூத் மாடல் ரேடியோ வந்து ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் எஃபெக்டாக ரெடி பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக உள்ள ஏதாச்சும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் உடஞ்சிருக்கு அதில் உள்ள போர்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போர்டு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா பொருட்கள் வாங்கிறதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு டேரெக்டாக அதிலே எல்லா செட்டப் இருக்கும். அதனால் நீங்கள் அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியாக போட்டு ரெடி பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆடியோ இன்புட்டையும் அந்த லைனில் சொறி விட்டுரும். பாருங்கள், ஆடியோ ப்ளஸ் மைனஸை வந்து அவுட்புட்டில் வந்து பிளேயரில் வந்து சொறி விடுறோம். இப்போ அதை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ளைக்கும் ஓகே, ஆடியோ சவுண்டுக்கும் ஓகே, ரெண்டுமே நம்ம லைன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக செக் மட்டும் தான் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிட் பண்ணிக்கிடுவோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்பீக்கரில் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கிடும், செட்டப் பண்ணிக்கிடும். பாருங்கள், ஸ்பீக்கர் அந்த இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ செட் பண்ணியாச்சு. டபுள் டேப் போட்டு அதுக்கு மேலே அந்த பிளேயரை வந்து ஒட்டியிருக்கிறேன், அந்த மாடலில் வந்து ஒட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து அந்த இருக்குது, அதையும் நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம மேக்ஸிமம் ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்து வந்து செக்கப் மாத்திரம் தான். அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் நம்ம சப்ளை கொடுத்து செக்கப் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ வேறு சார்ஜர் எடுத்துருக்கேன். அந்த சார்ஜர் போட்டால் அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 1 ஆம்ஸ்னால அது வந்து பவர் காண மாட்டேங்குது, ரேடியோ ஆஃப் ஆச்சு. அதனால் 2 ஆம்ஸ் சார்ஜர் எடுத்து நான் அடுத்து ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 2 ஆம்ஸ் சார்ஜர் லைன் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஆடியோவும் நான் இப்போ கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஆம்பிளிஃபையர் அந்த போர்டையும் நம்ம டபுள் டேப் போட்டு அந்த ஸ்பீக்கருக்கு பின்னாலேயே ஒட்டிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங்காக இருக்குது. பாருங்கள், ஆமாம், ஃபினிஷிங்காக இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கரு மேலே வந்து அந்த பிளேயர் மாடலு எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி காமிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த சார்ஜரில் இருந்து இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்க 2 ஆம்ஸ் சார்ஜர்லேருந்து ப்ளஸ் மைனஸ் ஒயரு அதை அதே போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்ட சார்ஜர் வந்து உங்களுக்கு 1 ஆம்ஸ்னால அந்த ரெண்டுக்குமே ஆம்பிளிஃபையருக்கும் சப்போர்ட் ஆகணும், அந்த பிளேயருக்கும் சப்போர்ட் ஆகணும். அப்படிங்கிறதுனால அது சரியாக வோல்டேஜ் கிடைக்கல, ஆம்ஸ் கிடைக்கல, அதனால் ஆஃப் ஆகிட்டு. இப்போ நம்ம 2 ஆம்ஸ் போட்டு செக் பண்ணுறதுனால இப்போ நல்லா தெளிவாக இருக்குது. ஆன் ஆகிட்டு பாருங்கள், மாடுவல் வந்து பிளேயர் மாடுவல் வந்து ஆன் ஆகிட்டு. இப்போ நம்ம அடுத்தபடியாக செக்கிங் மெத்தட் தான் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஆடியோ சவுண்டை பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம் மோடில் இருக்கால் தான் இறங்கிக்கிட்டு இருக்குது. எஃப்எம் மோடில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பென்ட்ரைவ் போட்டு வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம பென்ட்ரைவ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பென்ட்ரைவ் வந்து சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் சப்போர்ட் ஆகிட்டு இப்போ சாங் படிக்க பாருங்கள், எவ்வளோ சவுண்ட் இருக்குது, எவ்வளோ எஃபெக்டாக இருக்குது பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பென்ட்ரைவ் போட்டோம். பென்ட்ரைவ் போட்டதில் வந்து உங்களுக்கு அந்த மெலடி சாங், பழைய மெலடி சாங் வந்து படிக்குது. இதில் படிக்கும்போது சவுண்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ரொம்ப போட்டாலும் காப்பிரைட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு சிம்பிளாக போட்டு காமிச்சிருக்கிறேன். சவுண்டு பாருங்கள், எஃபெக்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஸ்பீக்கரை வந்து நீங்கள் வந்து சொந்தமாக ரெடி பண்ணி கேட்குறதுல அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்து வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஆடியோ வந்து காப்பிரைட் இல்லாத ஒரு மியூசிக்கை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ மோடு மாற்றோம் பாருங்கள், ப்ளூடூத் மோடுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் நேம் காமிக்கிறது, அந்த நேமில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். IPL அப்படின்ட்டு ஒரு நேம் காமிக்குது. அந்த நேம் தான் அந்த மாடல் நேமு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் அது ஓகே ஆகிட்டு பாருங்கள், கனெக்ட் ஆகிட்டு, ப்ளூடூத் கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னு வந்துட்டு இப்போ நம்ம அடுத்தபடியாக யூடியூப் போய் அதிலேருந்து ஒரு ஃப்ரீ காப்பிரைட்டு மியூசிக் ஒன்று போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். பார்த்துருப்பீங்க, நம்ம ரெடி பண்ண அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எஃபெக்ட் வந்து எவ்வளோ சவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் பென்ட்ரைவ் சொருவி பாட்டு கேட்டாலும், நம்ம டைரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி சாங் கேட்டாலும் ஆடியோ அவ்வளோ ஒரு சவுண்டாக எஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம போட்டிருக்க ஸ்பீக்கர் சைஸுமே பெருசு. அதுபோக நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒன்று சப்ளை கொடுத்து போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கரை விட இது கொஞ்சம் எஃபிஷியன்சியாக கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து நம்மளே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் பாட்டு கேட்குறது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். ஒரு பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளே ரெடி பண்ண பொருள் அப்படின்ட்டு நம்ம பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்களும் வாங்கி ரெடி பண்ணி பாருங்கள். நீங்களே செஞ்சு அதை வந்து ஒர்க்காக விடுறது அதில் ஒரு மகிழ்ச்சி. நம்ம ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டு, சின்ன பட்ஜெட்டு, அது போக என்கிட்ட இருந்த பொருட்கள்லே தான் நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கி பண்ணாலுமே ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கி ரெடி பண்ணிடலாம். இருக்க பொருட்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சார்ஜரு, நம்ம பழைய சார்ஜர்லாம் தூக்கி தர போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பயனுள்ளதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். மீண்டும் இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.